ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை சட்னி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிஞ்சு போயிடுச்சு. இந்த தோசையெல்லாம் நான் திங்க முடியுமா? யாருக்கு கொடுக்கலாம்? வீட்டில் யார் எக்ஸ்ட்ரா குட்டிங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். புரியுதா? அவள் ஆக்சுவலாக இந்த தோசையை யார் சாப்பிட முடியுமா? பிஞ்சு போயிடுச்சுன்னா பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. பிள்ளைக்கு கொடுத்தா தூக்கி மூஞ்சில் அடிச்சிட்டேன். யார் நம்ம பேச்சு கேட்குறவங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். ஸோ இந்த தோசை ஃபார் மை ஹப்பி, எங்கள் வீட்டுக்காரருக்கு தான். யார் யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறத கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பாய். அப்போல்லாம் பிஞ்சு போன தோசையை சாப்பிட்டது யாருன்னா ஒய்ஃபு தான். ஆனால் இப்போல்லாம் பிஞ்சு போன தோசையை திங்கிறது யாரு? ஹஸ்பண்ட் தான். ஏன்னா காலம் மாறி விட்டது, நாமளும் மாறிக்கொள்வோம். சொல்லி பிஞ்சு போன தோசைங்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன ஐடியா தெரியுமா? அடுத்தது ஒரே ஒரு நல்ல தோசையை ரெடி பண்ணியாச்சு. அதை தூக்கி அப்படியே